ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. தாவேகா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழுவானது மார்ச் 28ஆம் தேதி திருவான்மியூர்ல ஒரு கன்வென்ஷன் சென்டர்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துருந்தாங்க. இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பவர் பேக்டா இருந்தது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் தான். அவர் ஒரு 8 நிமிஷம் ஸ்பீச் தான் பேசியிருந்தாரு. அதில் முக்கியமாக அவர் பேசின சில ஹைலைட்டடான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட்டு. ஏன்ஜி தமிழ்நாடுனா அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அரங்கமே அதிர்ந்துச்சு. ஏன்ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? ராஜ்மோகன் அவர்கள் இன்ட்ரோ கொடுத்திருந்தாரு. தளபதி விஜய் இப்போ பேச போறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஹைலைட் பண்ண சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கு வச்சுட்டு ஸ்வீட்ஸ் சுவிட்சர்லாந்து சேல் பண்ணுது. ஒரு இலக்கு வச்சுட்டு பெட்ரோல் அரபு நாடுகள் சேல் பண்றாங்க. உலகத்துக்கே இலக்கு வச்சு சாராயம் தமிழ்நாட்டில் சேல் பண்றாங்க. இந்த மாதிரி அழுக்குகளை துடைத்தெடுக்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வரப்போறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அதை தொடர்ந்து தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு 8 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்குறாரு. ரொம்பவே பவர் பேக்டாக இருந்துச்சு. மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் அங்கே இருந்த அனைத்து நிர்வாகிகளும் கைத்தட்டி ஆரவாரமாக அந்த ஸ்பீச்சை கேட்டிருந்தாங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸுமே இருந்தது. அதில் டேரெக்டாக நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டியை தளபதி விஜய் அவர்கள் அட்டாக்கும் பண்ணியிருந்தாரு. அதில் ஹைலைட்டடாக தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணை போட்டு ஆற்றை வேணா தடுக்கலாம், ஆனால் காற்றை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்கள் அந்த காற்றையே தடுக்கணும்னு நினச்சா அந்த காற்று சூறாவளியாக மாறும். அந்த சூறாவளி ஒரு புயலாக மாறும். ஸோ எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அதில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னராட்சியின் முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் டைரக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு மீட்டிங்கில். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, நான் லியோவை பார்க்கணும்னு ஒரு படத்தில் சொல்லுவேன். எனக்கு என்ன இது என்ன பயமா, அவங்க பேரை நான் சொல்கிறதுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரலில் ஆள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஸ்டேட்டில் ஆள்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். சென்ட்ரலில் என்ன காங்கிரஸ் ஆளுது, ஸ்டேட்டில் என்ன ஏடிஎம்கே ஆளுது, இதில் நான் பேரை வேற தெளிவாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டார். பேரை சொல்லணும். நான் ஒரு படத்தில் சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் புரியலையே. தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வாங்குறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்க மாட்டீங்க. அண்ட் மும்மொழி கொள்கைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு ஃபண்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பவர்ஃபுல் சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சார், ஏன்னா தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணி காட்டிடுற சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒன்று சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சார், ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிவிகே ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலோட ஃபுல் பவரோட இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு. கட்சியோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பண்ணையூரில் இருக்குது. அங்கே தான் தொடக்க விழா, அதுக்கப்புறம் கட்சி அறிமுக விழா எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. டிவிகே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 100% பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், சட்ட ஒழுங்கு 100% சீர்திருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உழைச்சி வந்தவங்க தான். அதாவது பங்களா வச்சுருக்காங்க, காசு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண கூட்டம் கிடையாது. எல்லாருமே கீழே இருந்து உழைச்சி மேலே வந்தவங்க. இந்த ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு. அண்ட் நிர்வாகிகள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட அந்த ஜோன், உங்களோட அந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய மக்கள போய் நேரடியாவே சந்திச்சு, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டு, உடனே வந்து செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கட்சி நிர்வாகிகள் கிட்ட வந்து அவரு ஒரு வேண்டுகோளும் விட்டிருந்தாரு. ஏன்னா வந்து ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து மக்கள் மனசுல எப்போ பதியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி வந்து எவ்வளோ நல்லது செய்யுது மக்களுக்கு அப்படிங்கிறத வச்சு தான். அதனால வந்து நீங்க நல்லத செய்ய ஆரம்பிங்க. அவங்க மனசுல எப்பவுமே டிவிகே இருக்கும். அவங்க வீட்ல டிவிகேயோட கொடி பறக்கும் அப்படின்ற மாரி அவர் வந்து திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு பெரிய பிளானோட தான் டிவிகே வந்து தேர்தல் களத்த வந்து சந்திக்க போறாங்க. 2026 அரசியல் வந்து இதுவரை கண்டிடாத ஒரு வித்தியாசமான அரசியலா இருக்கும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஐடியாலஜி என்ன? அந்த ஐடியாலஜி பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ், செக்யுலரிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம், மார்க்சிசம், டிராவிடியனிசம் அண்ட் தமிழ் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொள்கைகளை வந்து சேர்த்த ஒரு கூட்டமா தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் டிவிகே பார்ட்டியோட அந்த ஸ்லோகனாவே இருக்கு. தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2024 வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே ஃபிளாகை வந்து ஃபர்ஸ்ட் இனாகரேட் பண்ணி வச்சாரு டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27, 2024 வந்து ஒரு மாபெரும் கூட்டமானது நடந்துச்சு. விக்கிரவாண்டி பி சாலையில அந்த கூட்டமானது நடந்துச்சு. எவ்வளோ பிரம்மாண்டமா நடந்துச்சுன்றத நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய கூட்டம், நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அண்ட் அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2024 வந்து ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்து டிவிகே வந்து உருவெடுத்தது. அதைத் தொடர்ந்து வந்து டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் பிரிவு கேட்டகரியில செக்யூரிட்டி வந்து குடுக்கறதாவும் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு மீட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா கூட, பிரைவேட் பவுன்சர்ஸ் தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து குடுத்திருந்தாங்க. துப்பாக்கி ஏந்திய கமாண்டோஸோ, போலீஸோ அந்த கூட்டத்துல இல்ல. அண்ட் அவரோட பவர் பேக்ட் ஸ்பீச்ல வந்து லாஸ்ட்டா சொல்லி முடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 தமிழக தேர்தல்ல வந்து 2 கட்சிக்கு தான் வந்து போட்டியே. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரையை வந்து முடிச்சாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதற்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருந்தார். மென் மே கம், மென் மே கோ, பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. பட் நான் வந்து போயிட்டே இருப்பேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட உரையை வந்து முடித்தாரு. I would like to mention here with pride that we are the first political party to declare 2 historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய அரசியல் எதிர்ப்புகளும் இருக்கு. அதையெல்லாம் அவர் வந்து மீட் அவுட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தோட இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து அவர் போட்டியிட போறாரு. ஸோ அவரோட இந்த அரசியல் பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வந்து உதயமாகுமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பால்சாப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் Instagram page பால்சாப் official. I will see you guys in the next video. Bye.